அன்றகுமார கொண்டு வாருந்த சொல்லிருக்கு. தனக்கு அந்த ஆணையை கொடுக்க சொல்லி தான் அதை தயாரிச்சு தான் போகணும், போய் இதுல வாதாடி அதை பெறணும் என்று சொன்ன இடத்துல சுமந்திரனை தூக்கி எறிகிறான். ஆனால் அதற்கு அவர் விளக்கம் கூறுகிறாரு. 2 ஆசனம் கிடைக்கப்பட்டிருந்தால் கஜேந்திரகுமாரை விட எனக்கு வாக்கதிகம், நான் நாடாளுமன்றம் சென்றிருப்பேன். ஒரு அடிப்படை அறிவில்லாத வகையில கதைக்கிற ஒற்றுமைக்கான முயற்சியை கஜேந்திரகுமார் குலைத்து விட்டார் அல்லது அதற்கு குந்தகம் செய்து விட்டார் என்கின்ற ஒரு தகவல் தான் சுமந்திரனுடைய உதுக்குழலாக இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் ஊடாக ஒரு அப்பட்டமான பொய் மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட இல்லை, மக்களிடம் அரசியலை தமிழ் தேசியம் பேசுற எவரும் கொண்டு சேர்க்கல, மாறாக மக்களை ஒரு தவறாக வழி நடத்தின. சுதந்திர தினத்தை பெருதினமாக தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் போராட நக்கல் அடிக்க, அது மக்கள் இல்ல, அது சும்மா ஒரு சில உதிரி காட்சிகள் செய்ததால தான் அதை செய்தேன் சொல்லி நக்கல் அடிச்சு. இன்றைக்கு அவர் கருதினம் கொண்டு எல்லாருக்கும் விட மேலாக கத்துற. சுவிட்சர்லாந்தில் இருந்துதான் தமிழர்களுக்கான தீர்வு என்ன என்பதை தீர்மானிக்கிறார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்திருந்தார். அவர்கள் அனைவருக்கும் அது நன்றாக தெரியும். சத்தியலிங்கத்துக்கும் தெரியும் இந்த விவகாரம். சத்தியலிங்கத்துக்கும் தெரியும். இது பச்சையாக தேசிய மக்கள் சக்தியுடைய குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு யாரோ ஒருவருடைய முகவராக அண்மை காலங்களில் சுமந்திரன் செயற்படுவது போன்ற சந்தேகம் உங்களிடம் இருக்கு. சுமந்திரன் உண்மையிலே ஒரு தமிழ் தேசியவாதி இல்லை. அவர் அடிப்படையில ஒரு லிபரல். அவர் தமிழ் தேசிய கட்சிக்குள்ள திட்டமிட்டு கொண்டு வந்ததே தமிழ் தேசிய நீக்கத்தை செய்தார். அதை மிக தெளிவாக, மிக கட்டித்தனமாக, ஈவிரக்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் அந்த கட்சியினுடைய யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருப்பது சுவிஸ் தூதரகத்தினுடைய ஒற்றுமைக்கான முயற்சியை கஜேந்திரகுமார் குலைத்து விட்டார் அல்லது அதற்கு குந்தகம் செய்து விட்டார் என்கின்ற ஒரு தகவல் தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அதில் உண்மை தன்மை என்ன, உண்மையில் அதில் என்னதான் இடம்பெற்றது, சுவிஸ் தூதரகத்தோடு முரண்படுகின்ற அளவுக்கு அந்த விவகாரம் சென்றதா? இல்ல, அது ஒரு அப்பட்டமான போய். உண்மையை சொன்னால் உங்களுக்கு தெரியும், தமிழரசு நாங்கள் 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடையே எங்களுடைய அறிவுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு மிகவும் சவாலுக்குரிய ஒரு நிலைமை அந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தி இருந்தது. பிரதானமாக வெறுமனே ஒரு 18% வாக்கை வடமாகாணத்தில் பெற்ற என்பிபிக்கும், அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் 20% வாக்கை பெற்று அவர்களுக்கு வடகிழக்கில் 8 ஆசனங்களை பெறக்கூடியதாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே தெரிவு செய்யப்பட்ட 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேரை கொண்ட ஒரு கட்சியாக என்பிபி இருந்தது. அவர்களுடைய வாதம் தங்கள் வடகிழக்கில தனி பெரும் கட்சி, வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் தாங்கள் தனி பெரும் கட்சி என்ற ஒரு வாதத்தை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில தமிழ் தேசிய அரசியலை வலியுறுத்தி இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தரப்பட பார்த்தால் தமிழரசு கட்சிக்கும் 8 ஆசனங்கள் மட்டும்தான் இருக்கின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உண்டும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உண்டு. அப்படி பார்த்தால் எந்த ஒரு கட்சிக்கும் என்பிபி உட்பட அறுதி பெரும்பான்மை தமிழர்களுடைய ஆணையை பெற்றதாக காட்டுவதற்கு நிலைமை இல்லை. ஆனால் என்பிபிக்கு வடகிழக்கிட 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக 9 உறுப்பினர்கள், 159 உறுப்பினர்கள் தனி தங்கட கட்சிக்கு கிடைத்திருக்கின்றனர். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு என்ற விஷயத்திலே அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு நிறைவேற்றுவதாகவும்,
அந்த கொண்டு வர இருக்கிற அரசியலமைப்பு வந்து 2015 ஆண்டுல இருந்து 19 கால பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசியலமைப்பு அந்த விஷயத்தையும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த பின்னணியில வந்து அந்த ஏக்கிய ராஜ்யம் என்றால் வந்து ஒற்றையாட்சி என்றது அனைவருக்கும் தெரியும். அதை தயாரிக்க சுமந்திரன் வந்து அதை மறுத்து, அப்படி இல்லை அது ஏக்கிய ராஜ்யம் இல்லை, அது ஒற்றையாட்சி இல்லை, அது ஒரு நாடை மட்டும்தான் குறிக்கிறாண்டு பல்வேறு வியாக்கியானங்கள் சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள், அவருடைய கட்சி உட்பட, தமிழரசு கட்சி உட்பட, அந்த யோசனைகள் வந்து ஒற்றையாட்சி என்றதை வந்து ஏற்றுக்கொள்ளி தமிழரசு கட்சியுடைய தலைவர், இப்போதைய தலைவர் கூட வந்து அதை பகிரங்கமாக வந்து வெளிப்படையாக பல இடங்கள்ல வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த ஆபத்தான நிலைமை, ஆனா அதே சுமந்திரன் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டார். நிராகரிக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து இந்த ஒற்றையாட்சி. ஆகவே மக்களை பொறுத்தவரையிலே மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அந்த தேர்தலில் ஆணை கொடுத்திருந்தாலும் வந்து அந்த ஆணை பிரிஞ்சு நிற்குது. அது பிரிஞ்சு நிற்கிறதால நாங்கள் ஒன்றுபடாட்டி அரசாங்கத்துக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது. இப்ப இதை உணர்ந்து எங்களுடைய கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு இதுவரைக்கும் தடையாக இருந்த முக்கியமான நபராக வந்து சுமந்திரன், அதன் தலைமைத்துவம், தமிழரசு கட்சியுடைய கடந்த கால தலைமைத்துவம் சம்பந்தன் உட்பட சுமந்திரன் இருந்த இடத்துல அவர்கள் இன்றைக்கு மகிழ்ந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல். நாங்கள் ஒரு பொது புள்ளியில வந்து சந்திக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை உணர்ந்து நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கையோடைய வந்து அன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்களோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மணிக்கநாதன் அவர்களோடையும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தோம். கொள்கை அளவுல வந்து பாராளுமன்ற குழு தலைவர்கள் 3 தரப்புகளுக்கும் இடையிலே ஒரு இணக்கப்பாட்டு இருந்தார். நாங்கள் இதுல வந்து ஒன்றா பயணிக்கணும், ஒரு பொது நிலப்பாடு எடுக்கணும். அந்த வகையில வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் பல சுற்றாக வந்து நடந்து கட்சிகளே நேரடியாக இந்த பேச்சுவார்த்தையிலே சம்பந்தப்படணும். வெறுமனே பாராளுமன்ற குழு தலைவர்கள் என்ற வகையில வந்து நாங்கள் மற்றும் கதைச்சு கொண்டிருந்தோம். இல்லாட்டி பாராளுமன்ற குழுக்கள் என்ற வகையில வந்து தமிழரசு கட்சியின் 8 பேரும் எங்களுடைய கட்சிகளுடைய 2 உறுப்பினர்களும் கதைச்சு கொண்டிருக்கிறதுலே மத்தம் இல்லை. ஒட்டுமொத்த கட்சியும் வந்து இதுக்குள்ள உள்வாங்கப்பட வேணும் என்ற கருத்து என்னிடமும் இருந்தது, திரு ஸ்ரீதரன் அவர்களிடமும் இருந்தது. அதே போன்று வந்து செல்வம் மணிக்கநாதன் அவர்களும் இருந்தார். ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து கட்சிக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமாக தான் தனியா வந்து இதுல வந்து செய்யறது வந்து பொருத்தமில்லை, உத்தியோகபூர்வமாக கட்சியை சேர்த்துக் கொள்றது நல்லம் என்றதுதான் அவருடைய கருத்தா இருந்தது. செல்வம் மணிக்கநாதனும் வந்து தங்களுடைய ஒரு கூட்டு முயற்சி, அதுல அவர் மட்டும்தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதால தான் மட்டும் பாரத வந்து ஒட்டுமொத்த கட்சியை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தாது என்ற கருத்தும் அவரிடமும் இருந்தார். எங்களை பொறுத்தவரையில், தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பொறுத்தவரையிலும் வந்து நான் தனியே வந்து இந்த விஷயங்களை வந்து கையாளுறதுக்கு நானும் விரும்பவில்லை. இல்லை, எங்களோட கட்சியிலேயும் வந்து கணிசமான இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய தன்மையுடையவர்கள் இருக்கிற இடத்துல வந்து அவர்களையும் அரவணைத்து போறதைத்தான் நான் விரும்பினேன். அப்ப நாங்கள் கட்சியிலேயே வந்து நாங்கள் இதுல சேர்த்துக்கொள்வோம், தூதுக்குழுக்களை வந்து நாங்கள் நியமிச்சு நாங்கள் இதுல போவோம் என்றதுதான் பொதுவான அபிப்பிராயமா இருந்தா, அது குறித்து வந்து ஜனவரி 25 நாங்கள் கட்சிகளாக வந்து நாங்கள் கூட போறோம் என்று முடிவும் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் தமிழரசு கட்சிக்குள்ள மாற்றங்கள் நடைபெற்று இறுதியில வந்து மக்கள் நிராகரித்த சுமந்திரன் வந்து செயலாளர் பதவிக்கு வந்து வாரார். அவர் வந்ததுக்கு பிறகு செய்த முதல் காரியம் இந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு, அதாவது ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக சொல்லி ஆணையை பெற்றிருக்கிற NPP அரசாங்கம் இருக்கிற நிலையிலே அதை நிராகரிக்க வேண்டும் என்ற விஷயத்தை, எங்களுக்கு அதை நிராகரிக்கிற மட்டுமில்லை, தமிழ் மக்களுக்கு உண்மையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணும் என்ற அந்த நோக்கத்தோடு வந்து முன்னெடுக்கப்பட்ட அந்த முயற்சிகள் உடனடியாக வந்து நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில அவர் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து கட்சியை விலத்தி கொண்டார்.
அந்த உலர்த்தி போறதுக்கான கடிதம் வந்து சிவிகே சிவஞானத்தால வந்து எழுதப்பட்டது வந்து கட்சி தலைவர் என்ற வகையில பதில் தலைவர். அரசாங்கம் பேச்சுவார்த்தை தொடர்பாக எந்த விதமான அக்கறையும் காட்டாத நிலையில இப்போதைக்கு வந்து இது சம்பந்தமாக பேச தேவையில்லை. அப்ப பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது தமிழரசு கட்சி மற்ற தரப்புகளோட வந்து தேவைப்படுகின்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பரிசீலிக்கும் என்று சொல்லி அவர்கள் விலகி கொண்டது. அதுக்கு பிறகு நாங்க பல தடவைகள் வந்து இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வந்து தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் வந்து அதுல இருந்து தொடர்ச்சியாக வந்து நழுவி சென்று கொண்டு இருந்தது. அப்ப இந்த ஒரு பின்னணியில வந்து உள்ளூராட்சி தேர்தல் நடந்தது. உள்ளூராட்சி தேர்தலையும் சபைகள் வந்து ஒரு கட்சியால வந்து உருவாக்க முடியாத ஒரு சூழல் இருந்த இடத்துல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எங்களை வந்து அணுகினார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த ஒரு சபையிலையும் எந்த ஒரு பதவியும் எடுக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகி அவை 3ஆம் இடம் இல்லாட்டி 4ஆம் இடம் இல்லாட்டி 5ஆம் இடத்துல தான் இருந்தவை. ஆனால் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இல்லாட்டி தமிழ் தேசிய பேரவையும் 1ஆம் இல்லாட்டி 2ஆம் இடத்துல நாங்கள் மாறி மாறி இருந்தோம். அப்ப அந்த இடத்துல வந்து நினைக்கிறேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியிட்ட போய் கேட்டிருக்க வந்து நீங்கள் இந்த பதவி விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுங்கோ, நாங்கள் இதுல வந்து உங்களோட கூட்டாக வர விருப்பம் என்று கேட்ட இடத்துல வந்து சுமந்திரன் அவைக்கு சொல்லி இருக்க வந்து அப்படி ஒன்றும் மேலாது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வந்து எங்களை ஆதரிக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்று சொல்லி அவையை வந்து உதாசீனம் செய்திருந்தார். அதே டிபிஎன்ஏ வந்து எங்களிடம் கேட்ட நாங்கள் சொன்னாங்க வந்து நாங்கள் விட்டு கொடுப்பல செய்ய தயார். ஒரு சில இடங்கள்ல வந்து தவிசாளர் பதவியை கொடுத்தோம், ஒரு சில இடங்கள்ல வந்து உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுக்கு கூடுதலான எண்ணிக்கை இருந்தாலும் கூட நாங்கள் பங்கிடுறதுக்கு நாங்கள் தயார். அப்படியாக இருந்தால் வந்து நீங்க கொள்கை அளவுல வந்து நாங்கள் கொள்கைக்கான ஒரு கூட்டாக மட்டும்தான் நாங்கள் வருவோம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு உடன்படிக்கையை வந்து மிக தெளிவாக செய்து கொண்டோம். உடன்படிக்கையை செய்து அவர்களுக்கு அந்த பதவியில பெறுவதற்கு நாங்கள் எங்களால் சேர்ந்த முழு உதவியினம் செய்த இடத்துல அவர்கள் திடீரென்று வந்து அந்த ஒப்பந்தத்தை மீறுற வகையில ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்த தொடங்கினார். அதுக்கு பிறகு வந்து அவை படிப்படியாக வந்து அப்ப அதுல இருந்து எங்களை பொறுத்தவரை வந்து எங்களுக்கு அவைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை அவையாகவே வந்து விட்டு விலகினோம் என்றதுதான் எங்களுடைய கருத்து. அந்த நிலையில வந்து அவை இப்ப நிபந்தனை இல்லாத ஒரு இணக்கப்பாட்டுக்கு தமிழரசு கட்சியோட வந்திருக்கிறோம். அப்ப இந்த இருதரப்பும் வந்து பேச்சுவார்த்தையில வந்து அக்கறை காட்டாமல் இருந்தவை. எங்களுக்கு நான் இந்த பொது நிலைப்பாடு ஒன்று உருவாக்குறது சம்பந்தமாக அவை வந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர்றதுக்கு அக்கறை காட்டாம தொடர்ச்சியாக இருந்தவை. அப்ப இந்த நிலைமை நடந்து கொண்டிருக்க இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து ஜனவரி 2025ஆம் ஆண்டு 25ஆம் தேதி குழம்பின இடத்துல நாங்கள் வந்து சிவில் சமூகத்தோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம். ஏனென்றால் இந்த கட்சிகள் வந்து விசேஷமா தமிழரசு கட்சி தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரை நடக்கிற வரைக்கும் வந்து தமிழரசு கட்சியை விட்டு தமிழ் தேசிய அரசியல் வந்து உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை விட்டு தமிழ் தேசிய அரசியலை உறுதிப்படுத்துகிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னையை விட்டு தமிழ் தேசிய அரசியலை உறுதிப்படுத்துகிறார். இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் உறுதிப்படுத்தலாம். ஏனென்றால் குறைஞ்சது 19 பேர்ல வந்து 10 பேர் காட்டணும் வந்து ஆணையை காட்டுறதுக்கு இந்த 3 தரப்பும் முணங்கினால் மட்டும்தான் அதை காட்டலாம். ஆனால் இவை வந்து வாரத்துக்கு தயாரில்லை. தமிழரசு கட்சி வாரத்துக்கு தயாரில்லாத இடத்துல நாங்கள் முடிவெடுக்கிறோம். அப்படி என்றால் நாங்கள் அவர்களை விட்டு வேறு அனைத்து தரப்பினையும் சிவில் சமூகத்தையும் புத்திஜீவிகளையும் அரசு சார்பற்ற அமைப்புகள் அதை அனைத்தையும் அரவணைத்து நாங்கள் வந்து ஒரு முயற்சி ஒன்றை ஆரம்பிக்க வேணும். ஒரு பொது தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டை வலியுறுத்தின மக்களிடம் இருந்து வருகின்ற ஒரு யோசனையை வந்து நாங்கள் தயாரிக்க வேண்டும். அப்படி அதை தயாரிச்சு இந்த ஏக்கிய ராஜ்ய தவறென்ற விஷயத்தை வந்து நிரூபிக்கிற இடத்துல தமிழரசு கட்சியுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காவது ஒரு பலத்தை ஏற்படுத்தி தங்களோட கட்சி தலைமைத்துவத்துக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்து இல்ல நாங்கள் சேர்ந்து பயணிக்கணும், மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள், மக்கள் எங்களுக்கு எதிராக உருவாக்குறார்கள் என்ற ஒரு நிலைமை உருவாக்குவதன் ஊடாக
தமிழரசு கட்சியை வந்து வழிக்கு கொண்டு வரதுதான், இல்லாட்டி அந்த தலைமைத்துவத்தை வழிக்கு கொண்டு வரதுதான் எங்களுடைய பார்வையாக இருந்தது. அப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து நாங்கள் சிவில் சமூகத்தோட வந்து நாங்கள் அண்மை காலமாக வந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதுதான் பிரதானமான கருத்துருவாக்கமாகவும் வந்து இன்றைக்கு பொது அரங்கிலே வந்து இருக்கின்றது. எப்படி ஒரு தமிழரசு கட்சிக்குள்ள வந்து ஜனநாயகம் மறுக்கப்பட்டு அங்கே ஒரு சர்வாதிகாரம், அங்க ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டிலே உறுதியாக இருக்கக்கூடியதாக இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தரப்புகள் வந்து திட்டமிட்டு வந்து ஓரம் கட்டப்பட்டு அவர்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கப்படுற இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு நாங்கள் வந்து இந்த முயற்சி எடுக்காவிட்டால் எல்லாம் பிழைக்க போகின்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து வந்து நாங்கள் பேசின சிவில் சமூக தரப்புகள் எல்லா மட்டத்திலும் வந்து இருந்தது. அப்ப அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் நாங்கள் எங்களுக்கு இடையே பேசிக் கொண்டிருக்க சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ஒரு சர்வ கட்சி பாராளுமன்ற குழுவை வந்து சுவிட்சர்லாந்துக்கு போன வருஷம் செப்டம்பர் மாதம் வந்து அழைத்து சென்றது. அதிலே வந்து எங்களுக்கு தெரிய வந்த என்னென்றால், தேசிய மக்கள் சக்தி புதிய அரசியலமைப்பை வந்து எவரோடையும் பேசாமலே வந்து கொண்டு வந்து நிறைவேற்ற போவதற்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்ற கருத்து பொதுவாக வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த கூட்டத்துல வந்து சத்தியலிங்கம், தமிழரசு கட்சி சார்பாக சத்தியலிங்கமும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்திருந்த அவர்கள் அனைவருக்கும் வந்து அது நன்றாக தெரியும். சத்தியலிங்கத்துக்கும் தெரியும் இந்த விவகாரம். சத்தியலிங்கத்துக்கும் தெரியும். இது பச்சையாக வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நிஹால் அபேசிங்க வந்து இந்த கருத்தை சுவிஸ் வெளிவிவகார பொறுப்பாளருக்கு முன்னால வந்து பொதுமக்களும் இருக்கு, எங்கட தமிழ் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார், பகிரங்கமாக வந்து இந்த கருத்தை சொன்னார். அவர் நாங்கள் வந்து எங்களோட பேச இல்லை என்ற கருத்தை நானும் சத்தியலிங்கமும் சுரேஷும் வந்து சொல்ல, அரசாங்கம் வந்து அக்கறை எடுக்குது இல்லை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குன்ற கருத்தை சொல்ல, அதுல பகிரங்கமாக வந்து அவர் சொன்னார் வந்து தமிழ் மக்கள் வந்து தங்களுக்கு தான் ஆணை கொடுத்திருக்கு. ஆகவே தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆணையை கொடுத்திருக்கிற இடத்துல வந்து தாங்கள் தெளிவாக வந்து 2015 19 காலப்பகுதிக்குள்ள தயார்படுத்த அந்த அரசியலமைப்பை வந்து தாங்கள் நிறைவேற்ற போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறோம். அந்த 2015 காலப்பகுதி அரசியலமைப்பை நிறைவேற்ற போறார்கள். அது இந்த மைத்ரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்க காலப்பகுதியில வந்து அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு சுமந்திரனும் அதில் ஒருவராக இருந்தவர் அந்த வரவேற்படுகின்ற போது. சுமந்திரனும் ஜெயபதி விக்ரமரத்னம் தான் அதன் பிரதான ஆக்களா இருந்தார். அவ்வளவு சொல்றாங்க. அப்ப அது முற்று முழுதாக வந்து ஞாபகம் இருக்கின்றதா, 2017 அல்லது 18ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜெயம்பதி தலைமையிலான இப்போது நீங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் வந்த அதே அணி போன்ற ஒரு அணி 2017-18 காலப்பகுதியில் சுவிட்சர்லாந்துக்கு வந்திருந்தது அரசியலமைப்பு தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கி வந்தவர் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நல்லாட்சி காலப்பகுதியிலே ஜெயம்பதி வந்திருந்தார். அப்படியாயின் சுவிட்சர்லாந்தில் இருந்துதான் தமிழர்களுக்கான தீர்வு என்ன என்பதை தீர்மானிக்கிறார்களா? அது எனக்கு சொல்ல தெரியாது தமிழ். நான் சொல்லக்கூடிய வந்து இந்த சந்திப்புல வந்து என்பிபி தெளிவாக சொன்னது, தாங்கள் வந்து எவரோடையும் கதைக்க தேவையில்லை, தமிழ் மக்கள் வந்து தங்களுக்கு நேரடியாக வந்து ஆணையை கொடுத்திருக்கிறோம், அந்த ஆணை வந்து இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அதை பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும். அது சம்பந்தமாக பெருசா புதுசா கதைக்க தேவையில்லை என்றால் அந்த 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 ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்ட பொழுது வந்து எல்லாருடைய கருத்தும் உள்வாங்கப்பட்டு டாஸ்க் போர்ஸ் ஒன்று நியமிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரதேச செயலக மட்டத்துல வந்து போய் கருத்துக்களை உள்வாங்கினாங்க. அதெல்லாம் செய்துதான் அதை உருவாக்கப்பட்ட. ஆகவே நாங்கள் திரும்ப வந்து அதை திரும்ப செய்ய தேவையில்லை என்ற கருத்தை சொன்னவர். அதுல வந்து நாங்கள் கவனிக்க வேண்டியது 10 வருஷத்துக்கு முதல் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து தமிழரசு கட்சியே அந்த நிலைப்பாட்டை வந்து 2020 கோட்டாபய ராஜபக்ச என்ற யோசனைகள் புதிய அரசியலுக்கான நிபுணர் குழு நியமிக்கப்பட்ட பொழுது வந்து தமிழரசு கட்சியை வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய விஷயத்தை வந்து வலியுறுத்த இல்லை, அவே வேறு இதோடு தான் அங்க போய் கதைச்சது. அப்ப அந்த தயாரிச்ச தரப்பே வந்து தங்களுடைய அந்த முயற்சி தமிழ் மக்களால முற்றுமுழுதாக நிராகரிக்கப்படுறது என்ற உணர்ந்துதான் அவை அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு என்ற விஷயத்தை வந்து 2020 வந்து கைவிட்டது.
2020 தேர்தல்ல வந்து அவன் உண்மையிலே வந்து அது அந்த ஐக்கிய ராஜாவை காட்டி வாக்க பெறலாம் என்று நினைச்சிருந்தா வந்து அந்த விஷயத்த வந்து தேர்தல் விஞ்ஞாபனத்துல வந்து சேர்த்திருக்கணும். அவைதான் இதாயிருச்சு. தமிழரசு கட்சியின் சுமந்திரன் சம்பந்தம் தான் இதாயிருச்சு. 2020 வந்து சுமந்திரனும் உயிரோட இருந்தவர். சரிதானே? சம்பந்தன் உயிரோட இருந்தவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவர் அந்த ஐக்கிய ராஜ்யத்தை தான் காட்டி மக்கள்கிட்ட வந்து ஆணையை பெற்றிருக்கணும். பெற இல்லை. அதை கைவிட்டு போட்டு வேறு ஏதோ தான் சமஸ்தி என்று சொல்லித்தான் வாக்க பெற்றது. சமஸ்தி என்று சொல்லி வாக்க பெற்றதுக்கு பிறகு வந்து கோட்டாபய ராஜபக்ச என்ற குழுக்கு வந்து அவன் வேறு ஒரு புது யோசனையைத்தான் முன் வச்சது. சரிதானே? அதுக்கு பிறகு 2024 ஆண்டு தேர்தல் வந்து இந்த ஐக்கிய ராஜ்யம் வந்து வலியுறுத்தி வந்த வாக்கு பெற்றிருக்கலாம். அதை பெற இல்லை. சமஸ்தி என்று சொல்லித்தான் கதைச்சது. அதுலயும் சுமந்திரன் வந்து மேடையாக யாழ்ப்பாணத்துல மட்டும் வந்து போய் வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு அன்றகுமார கொண்டு வாரந்த சொல்லியிருக்கு. தனக்கு வந்து அந்த ஆணையை கொடுக்க சொல்லி என்னோட தான் அதை தயாரிச்சு தான் போகணும், போய் இதுல வந்து வாதாடி அதை பெற வேணும் என்று சொன்ன இடத்துல வந்து சுமந்திரனை தூக்கி எறிகிறாங்க. சுமந்திரன் தான் தமிழரசு கட்சியில வந்து அன்றைக்கு இருந்த நிலையில வந்து தமிழரசு கட்சியின் பிரதான நபர். யாழ்ப்பாணத்துல வந்து அவருக்குத்தான் ஊடகங்கள் எல்லாமே வந்து தூக்கி பிடிச்சு. அப்படி என்றால் அவர் தான் முதலாம் இடத்துல வந்து பெற்றிருக்கணும். ஆனா அவர் முதலாம் இடத்தை பெற இல்லை. 60,000 வாக்க பெற்ற தமிழரசு கட்சியில வந்து ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்த ஏதோ 30,000 சொச்சம் வாக்கு. சுமந்திரனுக்கு வந்து அதுக்கும் விட அரவாசிக்கும் விட குறைவு. 60,000 பெற்ற இடத்துல வந்து அவருடைய 2ஆம் இடத்துல இருக்கிறவர் வந்து அந்த அளவு தூரத்தால வந்து மக்களால் வந்து நிராகரிக்கப்படுற. ஆனால் அதற்கு அவர் விளக்கம் கூறுகிறாரு. 2 ஆசனம் கிடைக்கப்பட்டிருந்தால் கஜேந்திரகுமாரை விட எனக்கு வாக்கதிகம், நான் நாடாளுமன்றம் சென்றிருப்பேன். அப்போது இருக்கக்கூடிய முறையின் அடிப்படையில் எனக்கு ஒன்று ஒரு அடிப்படை அறிவில்லாத வகையில வந்து கதைக்கிற கருத்தா இருக்கு. 60,000 பெற்ற ஒரு கட்சிக்கும் 27,000 பெற்ற ஒரு கட்சிக்கும் வந்து விருப்ப வாக்குல பாக்குறேன்டா வந்து அதை பொருத்தமில்லை. நான் வந்து 60,000 பெற்ற கட்சியில வந்து நான் வந்து போட்டிட்டு இருந்தா வந்து என்ன பொறுத்தவரை வந்து நான் எனக்கு கிடைச்ச விருப்ப வாக்களுக்கும் விட வந்து 3 மடங்கால வந்து கூட வாக்கு நான் பெற்றிருப்பேன். இவர் வந்து தமிழரசு கட்சி தான் பிரதான கட்சி. தமிழரசு கட்சியின் பிரதான கட்சியாக இருந்த பிரதான நபராக இருந்த போட்டு வந்து அவர் திட்டமிட்ட வகையில வந்து அவர் நிராகரிக்கப்பட்டார். எல்லாருக்கும் தெரியும், யாழ்ப்பாணத்துல வந்து 9 வேட்பாளர்களை வந்து நிறுத்தலாம் பட்டியல்ல. ஸ்ரீதரனுக்கு பிறகு வந்து தான் 2ஆம் இடத்தையாவது பெறணும்ன்றதுக்காக தன்னை போட்டு தனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய முகவர்களைத்தான் அவர் போட்டவர். மிச்சம் 7 பேர் எல்லோருக்கும் தெரியும் தானே. முழுக்க வந்து தமிழரசு கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில வந்து 2ஆவது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில என்ற ஒரு எண்ணத்துல அந்த 2ஆம் இடம் தனக்கு மட்டும்தான் பெறணும்ன்றதுக்காக வந்து மற்ற ஒருத்தரையும் தனக்கும் விட கூட வாக்கெடுக்கக்கூடிய வேறு எவரையும் வந்து போடாமல் அவருக்கு வந்து கண்ணை மூடிக்கொண்டு வந்து விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் போட்டவர். அப்படி இருக்க வந்து அவர் படுமோசமாக வந்து மக்களால் வந்து தூக்கி எறியப்பட்டார். நாங்க எங்கட கட்சி அப்படி இல்லை. எங்கட கட்சி வந்து நாங்க சேர்ந்துதான் நாங்க வேலை செய்யறோம். எனக்கு மட்டும்தான் வாக்கு கேட்கு. எங்கட கட்சியின் பிரதானமான 3 வேட்பாளருக்கும் வந்து நாங்க சேர்ந்துதான் கேட்டுனாங்க. எங்கட கட்சி அப்படிதான் வேலை செய்யுது. எங்கட கட்சியில வந்து இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில வந்து ஒரு முதல் 3 உறுப்பினர்களுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா பெரிய வேறுபாடு இல்லை. எங்கட கட்சி சொல்லியிருக்காங்க, எங்கட கட்சிக்கு வந்து கூடுதலாக வந்து 2ஆவது ஆசனம் வந்தால் எந்த விதமான பிரச்சனை இல்லாம 2ஆவது ஆள் உண்மையில எங்கட கட்சியில வந்து 2ஆவது ஆள் தோக்கே இல்லை, 3ஆவது ஆள் தோக்கே இல்லை. நாங்கள் ஒன்றா வேலை செய்தாங்கள் வந்து எங்களுக்கு இடையில சின்ன வேறுபாடு. எவ்வளவு சொல்றேன். இங்க அப்படி இல்லை. கடுமையாக வந்து எதிர்த்து போட்டித்தன்மையில வந்து ஒரு ஆள் எங்கோ இருக்கிறாரு, மற்றவர் எங்கோ இருக்கிறார். அவ்வளவு சொல்றேன். அப்ப இதை விடுங்கோ. சுமந்திரன் வந்து நிராகரிக்கப்பட்டன்றதை வந்து இவருக்கும் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்றைக்கு வந்து அவர் வந்து முற்றுமுழுதாக வந்து மக்களால வந்து சந்தேகிக்கப்படுற ஒரு நிலையில இருக்கிறார். இப்ப நான் சொல்ல வாரது விஷயம், அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த சுவிஸ் அரசாங்கத்துடைய அந்த விஜயத்திலே வந்து எங்களுக்கு என்பிபி மிக தீவிரமாக வந்து நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவே அந்த அரசியலமைப்பை வந்து நிறைவேற்றுவினம். மிக வேகமாக எங்கட மக்கள் அதை பற்றி சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலைமை உருவாகிறதுக்கு முதலே வந்து அதை பாராளுமன்றத்துல நிறைவேற்றி ஒரு செல்வச்சன வாக்கெடுப்புக்கு
விடப்போயினம் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வரத்துடன் அண்டையில இருந்து வந்து நாங்கள் இந்த பொது புள்ளியில சந்திக்க வேண்டிய வேலை திட்டத்தை தீவிரமாக முன்னெடுக்கணும் என்று நாங்கள் விரும்பியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் முழுதும் வந்து பட்ஜெட். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு அசைய முடியாது. டிசம்பர் மாதம் இறுதியில வந்து எங்களுக்கு இந்தியாவுக்கு செல்ற ஒரு தேவை இருந்தா வந்து நாங்க இந்தியாவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்த ஐரோப்பாவுக்கு போனாங்க. அப்ப நாங்கள் இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னமே சிவில் சமூக தலைவர்களோட வந்து நாங்கள் பேசி ஜனவரி மாசம் இறுதியில இல்லாட்டி பிப்ரவரி மாசம் முதல் பகுதியில வந்து நாங்கள் இந்த கூட்டம் ஒன்றை கூட்டி நாங்கள் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்குறது சம்பந்தமாக செயல்பாடுகளை வந்து முன்னெடுக்க போறோம் என்று நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். அந்த இடத்துல வந்து அது சிவில் சமூகத்தோட சொல்றேன்டா, உங்களுக்கு தெரியும், சிவில் சமூகம் அண்டா வந்து தமிழரசு கட்சியை ஆதரிக்கிற சுதந்திரனை ஆதரிக்கிறவர்களும் வந்து சிவில் சமூகத்துல நிச்சயமா இருப்பாரு. அப்ப இந்த 15ஆம் தேதி இல்லாட்டி 14ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 14 இல்லாட்டி 15ல வந்து நாங்கள் இந்த சந்திப்பை ஏற்படுத்த போறோம் என்று நிச்சயமாக அதற்கு தெரிய வந்திருக்கும். அந்த ஒரு நிலையில வந்து 2 திங்கட்கிழமைகளுக்கு முன்பு திடீரென்று வந்து எனக்கு சுவிஸ் அம்பாசடரை வந்து சந்திக்கிறது கேட்டு நான் அந்த சந்திப்புக்கு சென்றிருந்த இடத்துல வந்து எனக்கு சொல்லப்பட்ட வந்து சுமந்திரன் வந்து மெட்ட தமிழ் கட்சிகளோட வந்து சந்திக்கிறதுக்கு இணங்கியிருக்கிறார். அந்த வகையில வந்து நீங்கள் இந்த சந்திப்பை செய்யறதுக்கு தயாராண்டு கேட்ட இடத்துல வந்து நான் சொன்னேன், நாங்கள் 24ஆம் ஆண்டுல இருந்து நாங்கள் இதை செய்யணும் என்று சொல்லி கொண்டிருந்தோம். அவர் தான் அதுல இருந்து விலகி கொண்டவர். அவர் இப்ப வந்து சந்திக்கிறதுக்கு தயார் என்று சொன்னால் நாங்கள் அதை வரவேற்கிறோம், நாங்கள் நிச்சயமா வந்து சந்திப்போம் என்று சொல்லப்பட்டார். அப்ப அதை எனக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு வந்து நான் சிவில் சமூகத்துக்கு வந்து நான் இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டேன். என்னடா, நாங்கள் இந்த விஷயத்தை தான் நாங்கள் கதைக்கிறதுக்கு 15ஆம் தேதிக்கு வந்து கூடுறதுக்கு இருந்தாங்க. அப்ப சிவில் சமூக தலைவர்களிடம் வந்து நாங்கள் இதை சொன்ன, இப்ப இவ்வளவு காலம் வந்து தமிழரசு கட்சி வராதென்ற அடிப்படையில ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து அவர்களோட சேர்ந்து வந்து அவை வெறியினம் இல்லை என்ற காரணமாகத்தான் நாங்கள் அவர்களை விட்டு வந்த இந்த முயற்சியில வந்து நாங்கள் மேற்கொண்டோம். இப்ப வந்து எங்களை சந்திக்கிறதுக்கு தயார் என்றால் அவர்களுக்கு சொல்லாமல் வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை வந்து செய்யறதும் பொருத்தம் இல்லை. நோக்கம் வந்து அவைக்கு எதிராக இல்லாட்டி அவைய வந்து ஒரு கோண பண்றதுக்கான ஒரு முயற்சி அல்லவே இது. உண்மையில வந்து ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு ஒரு பொது புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி தானே. அப்ப அவைகிட்டே கேட்போம், இதுக்கும் வாங்குவோம். இதுக்கு வந்து எல்லாம் சரியண்டா வந்து சில வழியில வந்து அந்த 19ஆம் தேதி கூட்டமே தேவை வராது. ஏன்னா இதுல வந்து எவரையும் வந்து ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுறதுக்கோ இல்லாட்டி என்ன சொல்றோம் கேவலப்படுத்துறதுக்கோ எங்கட நோக்கம் இல்லை. நாங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு பொது புள்ளியில சந்திச்சு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முழுமையா வலியுறுத்தக்கூடிய ஒரு தீர்வை உருவாக்குறது தான் எங்களோட நோக்கம். அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்த என்ன சிவில் சமூகம் வந்து உண்மையிலே என்னிடம் தான் பொறுப்பை கொடுத்த, நீங்கள் எல்லா சிவில் சமூக அமைப்புகளையும் வந்து அழைக்க சொல்லி, ஏனென்றால் தங்களுக்கு இடையிலே சில பிரச்சனைகள் இருக்கலாம், முரண்பாடுகள் மனசாவங்கள் இருக்கலாம் வந்து. ஆனா நாங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி, இப்ப மெட்ட கட்சியில பெறாத இடத்துல வந்து நீங்கள் கூப்பிட்டால் எல்லாரும் பெருவினம், அவை நீங்கள் அணைங்கொண்டுதான் என்னிடம் அந்த பொறுப்பை கொடுத்து வந்து நாங்கள் தான் அந்த ஒழுங்கலை செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப இப்ப தமிழரசு கட்சி அழைக்கிறதுக்கும் வந்து என்னிடமே வந்து சொல்லப்பட்ட வந்து நீங்கள் கேள்வி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இந்த அழைப்புதலை விட்டுனாங்க. அந்த இடத்துல வந்து திடீரென்று இந்த 19ஆம் தேதி கூட்டம் ஊடகங்கள்ல வந்த செய்தி என்னன்னா, 19ஆம் தேதி கூட்டம் கஜேந்திரகுமார் 15ஆம் தேதி வந்து இதே விஷயம் சம்பந்தமாக சிவில் சமூகத்தோட வந்து கூட்டத்தை நடத்துறதுக்கு முடிவெடுத்திருக்கிற இடத்துல 19ஆம் தேதி கூட்டம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக கருதி, அது ஒரு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துறதாக சுவிஸ் அரசாங்கம் கருதி அந்த கூட்டத்தை வந்து ரத்து செய்திருக்கு. 19ஆம் தேதி கூட்டம் ரத்து செய்து இருக்கின்றது. சுமந்திரனுடைய ஒதுக்குழலாக இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் ஊடாக வந்து ஒரு அப்பட்டமான பொய் வந்து பரப்பப்பட்டது. அடுத்த நாள் வந்து உண்மையிலே நடுநிலைமை வைக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களும் வந்து
அந்த தவறான செய்தியை வந்து பிரசுத்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து எனக்கு கடும் கவலையாக இருந்தது என்றால் என்னிடம் வந்து சுவிஸ் அரசாங்கம் அப்படி ஒரு கருத்து தெரிவிக்கல. அப்ப நான் வந்து சுவிஸ் அரசாங்கத்திடம் வந்து நேத்து காலையில வந்து தொடர்புடுத்து வந்து நான் நேரடியாக கேட்டேன். இப்படி தமிழ் ஊடகங்கள்ல வந்து இப்படி ஒரு கதை ஒன்று பரப்பப்பட்டிருக்கு. சுவிட்சர்லாந்து வந்து உண்மையிலே வந்து இந்த பேச்சுவார்த்தையில வந்து நிப்பாட்டி இருக்கா? அது நிப்பாட்டி இருக்கிறா என்றால் அது வந்து நாங்கள் இந்த 15ஆம் தேதியில வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த காரணத்துக்காகத்தான் நீங்கள் நிப்பாட்டினீங்களான்னு நான் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் மிக தெளிவாக சொன்ன வந்து அது முற்றிலும் தவறு. முதலாவது வந்து தாங்கள் இந்த கூட்டத்தை இதுவரைக்கும் உறுதிப்படுத்தவும் இல்லை. அது ஒரு தயார் நிலையில வந்து மட்டும்தான் இருந்ததை தவிர நாங்கள் இதை உறுதிப்படுத்த இல்லை. இதுவரைக்கும் ஏற்பாட்டு நிலையில் தான் இருந்த ஒரு ஆரம்ப கட்ட ஏற்பாட்டு நிலையில் தான் இருக்கு. அப்ப அதை நிப்பாட்டுறதுக்கு ஒன்றும் உறுதிப்படுத்தப்படவும் இல்லை. முதலாவது. இரண்டாவது வந்து என்ன இரண்டாவது நான் கேட்டேன், 19ஆம் தேதி கூட்டம் நிப்பாட்டப்பட்டு இருக்கிறதாக இருந்தால் அது இந்த 15ஆம் தேதி கூட்டத்தை நான் ஒழுங்கு செய்தபடியால் தான் நிப்பாட்டப்பட்டிருக்கிறார் கேட்டதுக்கு வந்து அதையும் வந்து அவர்கள் சொன்னார்கள் வந்து தங்களை பொறுத்தவரையில 15ஆம் தேதி கூட்டத்துக்கும் 19ஆம் தேதி கூட்டத்துக்கும் இடையில ஒரு தொடர்பும் இல்லை. தங்களுக்கு வந்து இந்த 3 கட்சிகளுக்கு இடையில ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்த சொல்லி வந்து கேட்ட இடத்துல அந்த 3 கட்சிகளும் அதுக்கு வந்து இணங்கி இருந்த இடத்துல நாங்கள் அந்த ஏற்பாட்டை வந்து செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோமே தவிர. யார் 3 கட்சிகளை இணைக்க சொல்லும்படியாக சுவிட்சர்லாந்து தூதரகத்திடம் கேட்டிருந்தது? அது சுமந்திரன் தான் அவர்களிடம் கேட்டார். எங்களுடைய விவகாரத்தை கஜேந்திரகுமார் அருகில் இருக்கிறார். அதே போன்று டிடிஎன்ஏ அருகில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் அருகில் இருக்கின்ற போது ஏன் சுமந்திரன் எல்லாவற்றையும் கொண்டு ஒரு ராஜதந்திர அதுதான் எனக்கு அது எனக்கு உண்மையிலே எனக்கு விளங்கையில தமிழ். இப்ப நாங்கள் வந்து சந்திக்க தயார் இல்லை. இப்ப சுமந்திரனை வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் கேட்க அவர் வேற இல்லை. நீங்கள் தயவு செய்து அவர்கிட்ட வந்து இப்ப எப்படி என்றாலும் வர சொல்லி வந்து போய் கேளுங்கள் என்று நாங்கள் கேட்டிருந்தால் அதுல ஒரு சில நியாயங்கள் இருக்கேன் என்றால் நாங்கள் அவர்களிடம் நேர கேட்க வந்து அவர்கள் வாராங்கள் இல்லை. அப்ப அவர்களை எப்படி என்றாலும் பெறவோடு நாங்கள் நினைச்சால் வந்து வேறு தரப்புகள்கிட்ட வந்து நாங்கள் போய் கேட்டு தயவு செய்து நீங்கள் உதவி செய்யுங்கள், இவர்கள் கொண்டு வரதுக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் போய் கேட்கறது வந்து நியாயம் இருக்கு. ஆனால் தமிழரசு கட்சி வந்து சந்திக்க தயார் என்று எங்களுக்கு சொன்னால் நாங்கள் நேரடியா வந்து சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார். அவ்வளவு சொல்றேன். அப்படி இருக்க வந்து சரி சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திடம் வந்து கேட்டதை வந்து நாங்க வரவேற்றோம். எங்களுக்கு அதுல ஒரு சிக்கலும் இல்லை. 15ஆம் தேதி கூட்டம் வந்து சுமந்திரன் என்ன சொல்ல பாக்குறாருண்டா அங்க சொல்லியிருக்கிறாருண்டா 15ஆம் தேதி வந்து இந்த 19ஆம் தேதி கூட்டத்தை வந்து ஒழுங்கு செய்த இடத்துல வந்து அதை வேணும் என்று வந்து அதுல ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கு அந்த கூட்டத்துல வந்து தங்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கு இந்த 15ஆம் தேதி கூட்டம் வந்து அவசரமா வந்து கூட்டப்பட்டது. அதில் இப்படி பார்க்கலாம். அதாவது 19ஆம் தேதி கூட்டத்தை திட்டமிட்டது சுமந்திரன், 15ஆம் தேதி கூட்டத்தை நிராகரிப்பதற்காக இருக்கலாம், அந்த கூட்டத்தை இல்லாமல் செய்வதற்காக கூட இருக்கலாம் அல்லவா? அதுதான் எங்கட கருத்து. அவர் வந்து என்ன எதிர்பார்த்திருந்தா 15ஆம் தேதி, இப்ப நாங்க வெளிப்படையாக நாங்கள் ரகசியம் பேசுறோம் இல்லையே, வெளிப்படையாகவே வந்து தமிழரசு கட்சியை தவிர்ந்த மற்ற அனைவரையும் சமூகத்துல இருக்க தமிழினத்துல இருக்கக்கூடிய மற்ற அனைத்து தரப்புகளையும் வந்து நாங்கள் ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு நிலப்பாட்டை எடுக்க பண்ணி தமிழரசு கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அவர்களையும் இதுக்குள்ள கொண்டு வச்சு சேர்க்கிறதுக்குரிய ஒரு முயற்சியாத்தான் நாங்கள் இதை வெளிப்படையா சொல்லித்தான் நாங்கள் செய்தோம். அது ரகசியமா செய்ய இல்லை. நானும் ஒவ்வொரு கூட்டத்தில மட்டும் சொல்றேன். நாங்கள் இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு சென்று நாங்கள் அங்க அந்த சந்திப்பனை செய்து நாங்கள் வலியுறுத்துற விஷயங்களும் கூட அங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வந்து உறுதியாக வந்து ஏக்கிய ராஜ்ய நிராகரித்து வந்து சமஷ்டி தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்தை தனித்துவமான இறமே ஏற்றுக்கொள்ளுகின்ற சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய, நாட்டை பிரிக்காமல் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சமஷ்டி தீர்வை வலியுறுத்தலாம் என்றால் ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் அதை வலியுறுத்தல வேணுமென்று அந்த அழுத்தங்களை ஏற்படுத்துறதுக்கு தான் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் இருக்கு. தமிழரசு கட்சியை தவிர்க்க முடியாமல் அவர்கள் இதுக்குள்ள வந்து எங்களோட இணங்குறதுக்கு கொள்கை ரீதியாக அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அழுத்தங்களை கொடுக்கறதுக்கான முயற்சிகளைத்தான் நாங்கள் இதை எல்லாத்தையும் வந்து செய்யறோம். அதை நாங்கள் ரகசியமா செய்யறோம், நாங்கள் வெளிப்படையா சொல்லித்தான் செய்யறோம்.
தமிழரசு கட்சிக்கு அழுத்தத்தை கொடுத்து இல்லாட்டி குறைஞ்ச வந்து தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தோட உறுதியாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களையாவது பலப்படுத்துற வகையில வந்து இந்த கல நிலைமையை வந்து உருவாக்கினால் வந்து அவர்கள் கட்சிக்குள்ள வந்து தலைமைத்துவத்துக்கு சொல்லி இப்படி போனால் வந்து நாங்கள் அங்க ஊருக்கே போயிடாத ஒரு நிலைமை உருவாகும் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வந்து கட்சியின் தலைமைத்துவத்தை வந்து இந்த சரியான ஒரு தீர்வு பாதைக்கு வந்து கொண்டு வருவதற்கு வந்து முயற்சியாகத்தான் நீங்கள் இதை எல்லாத்தையும் வந்து நாங்கள் வெளிப்படையா சொல்லி செய்கிறோம். அப்ப அப்படி செய்ய தமிழரசு கட்சி வந்து 19ஆம் தேதிக்கு வந்து சந்திக்கிறதுக்கு இணங்கி இருக்கிற இடத்துல நாங்கள் யோசிச்சோம் வந்து அப்படி என்றா வந்து நாங்க தமிழரசு கட்சியை இதுக்கு பெற சொல்லி கேட்போம். எங்களை சந்திக்கிறதுக்கு தான் இவ்வளவு காலம் வந்து 7 ஆண்டு தேவையில்லைன்னு சொன்னவன், தீர்வை பற்றி கதைக்க தேவையில்லைன்னு சொன்னவன், தீர்வை பற்றி இப்ப கதைக்க தயாரண்டா என்னடா நீங்கள் சுவிட்சர்லாந்து ஊடா வந்து எங்களுக்கு அறிவிச்சுட்டீங்க. அப்ப அப்படி கதைக்க தயாரண்டா நீங்கள் இதுக்கு வரலாம். ஏன்னா உங்களை ஓரம் கட்டுற இல்லை அங்க நோக்கம். நாங்கள் தமிழரசு கட்சியையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் 15ஆம் தேதி கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்காட்டி அழைக்கி இருக்காட்டி அவர்கள் அதை எப்படி பார்த்திருப்பார்கள்டா அங்களை ஓரம் கட்டுறதுக்காக செய்யற ஒரு முயற்சி. அப்ப இதே அவர்களை விட்டு அவர்களை ஓரம் கட்டி அவர்களை ஒரு தவறான ஒரு தரப்பா வந்து காட்டுறதுக்காக செய்கிற முயற்சி இல்லை. மாறாக இவ்வளவு காலமும் அதை வராமல் இருக்க அவரோட நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்காக எடுத்த முயற்சி என்பது நாங்க படிப்படியா சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு வந்து இப்ப அவர்கள் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் அவர்களை உள்வாங்கி வந்து நாங்க ஒரு பொது நிலப்பாட்டை எடுக்கிறது தான் எங்கள்கிட்ட உண்மையான நோக்கம். அப்ப எங்களோட நோக்கம் வெற்றி பெற்று இருக்கு. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு சரியான விஷயத்தை தயாரிச்சு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதை ஏற்படுத்தி இருக்கு. அதைத்தான் நாங்க விரும்பினோம். அதை செய்யாமல் 19ஆம் தேதி கூட்டத்தை வந்து அவசரமாக அறிவிச்சு போட்டு அதை பற்றி வந்து அப்பட்டமான பொய்களை சொல்லி இந்த 15ஆம் தேதி கூட்டத்தை பற்றி அப்பட்டமான பொய்களை சொல்லி சுவிட்சர்லாந்து வந்து ஏதோ கோவிச்சதாக வந்து பேப்பருக்கு வந்து அப்பட்டமா பொய்ய சொல்லி அவர்களோட ஊதுக்குள்ள ஊடாக வந்து இது பரப்பி போட்டு அந்த கூட்டத்தை வந்து ரத்து செய்யுது. ஆனால் இதில் இப்படி ஒரு சந்தேகம் இருக்கின்றது அல்லவா? அதாவது புதிய அரசியல் யாப்பு வரப்போகிறது என்று நீங்கள் உத்தேசிக்கின்ற அதே காலப்பகுதியில் அதில் நல்லாட்சி காலத்திலே முன்மொழியப்பட்ட எக்கே ராட்சிய தீர்வை முன்னிலைப்படுத்தித்தான் அந்த அரசியல் யாப்பு திருத்தங்கள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஒருவேளை உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அனுரகுமாரவின் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் அல்லது உங்களுடைய ஒற்றுமைகள் அழுத்தத்தை தென்னிலங்கையில் கூட்டிவிடும் என்று சுமந்திரனே அதற்கு ஆதரவாக இப்போது சுவிட்சர்லாந்து தூதரகத்தை பின்புலமாக வச்சு பயன்படுத்துகிறார் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? சுவிட்சர்லாந்து தூதரகம் வந்து அப்படி பயணிக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். சுமந்திரன் வந்து அந்த தேவையில் வச்சிருப்பாருன்றதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. அவருக்கு இப்போது இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது தானே கஜேந்திரகுமார் அவர்களே? ஒவ்வொரு தூதரகங்களுக்கு செல்லுகின்ற போதும் மக்களுடைய கோரிக்கைகள் அரசாங்கத்தின் விமர்சனங்களை கூறிவிட்டு தன்னுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீதரனை பற்றி முறைப்பாடு செய்துவிட்டு வருகின்ற இந்த அணியினருக்கு இப்படியான ஒரு குழப்பத்தை அந்த தூதரகத்துக்கு கூட ஏற்படுத்துவதிலும் ஒரு நம்பிக்கை இருக்கலாம் தானே? நம்பிக்கை இருக்கலாம். ஆனா இப்ப ஸ்ரீதரன் அவர்களுடைய நிலைமைக்கும் எங்களுடைய நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்கின்ற நாங்கள் அந்த கட்சி இல்லை. அவ்வளவுதான் சொன்னேன். சுதந்திரன் தலைகளா நிக்கலாம் வந்து தலைகளா நின்றபடியால் வந்து நாங்கள் வந்து போய் அங்க அவன் நிகழ்ச்சியில் விழ வேண்டிய எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு இல்லை. அவ்வளவுதான் சொல்றேன். ஸ்ரீதரன் நிலைமை கொஞ்சம் வித்தியாசம். கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து அவர் கட்சி என்ன சொன்னாலும் வந்து கட்சிக்குள்ள நிற்கிறார், கட்சியின் ஒரு உறுப்பினர். இவே வந்து கட்சியினுடைய அதிகாரங்களை வந்து தங்களோட கைக்குள்ள வந்து எடுத்துட்டோம். அப்ப உண்மையிலே மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர் செயலராக இருந்தும் கூட கட்சியுடைய முடிவுகளை வந்து அவர்களுடைய கையாக்களை வச்சு கொண்டு வந்து எடுக்க பண்ணி போட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தரப்புகளுக்கு வந்து திணிக்கிற அதுக்கு ஒத்தனை காட்டி வந்து அந்த பதவியில கட்சியில இருந்து நீக்குவாங்க. கட்சியில இருந்து நீக்கிறா பதவி இல்லாமல் போகும். அப்ப ஸ்ரீதரன் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற பிரச்சனை மற்ற அந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தேசியத்தோட உறுதியாக பயணிக்கக்கூடியவர்களிடம் இருக்கிற பிரச்சனை என்றால் வந்து கட்சியுடைய உத்தியோகபூர்வமான அதிகாரம் கொண்ட பதவிகள் அனைத்தும் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தவறான ஒரு கொள்கையை இதுவரைக்கும் காலமாக வந்து வலியுறுத்த வந்த தரப்புகளோட கையில போயிருக்கிறபடியால் அதை மீறி வந்து அவர்கள் வந்து அங்க பெரியவர்கள் வந்து நடந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இப்ப இருக்கு. ஆனா இந்த கருத்து வந்து அதை அவர்கள் அப்படிப்பட்ட தேசிய உணர்வோடு இருக்கிற எவருக்கும் வந்து அந்த கட்சிக்குள்ள வந்து இனியும் இடமளிக்க போறது இல்லை. அது எல்லாரையும் வந்து படிப்படியாக வந்து அவர்கள் வெளியேற்றிவிடும். என்னடா அதை வெளியேற்றாமல் வந்து தங்களுடைய தவறான நிகழ்ச்சிகளுக்குள்ள கொண்டு போய் தமிழ் அரசியலை வந்து முடக்க முடியாது.
அப்ப இவர்கள் எல்லாரும் வந்து திட்டமிட்டு குறிவைக்கப்படுவினோம், எதிர்காலத்துல வந்து கட்டாயம் குறிவைக்கப்படுவினோம், அது வேறு. ஆனா நாங்க எங்க நிலைமை அது இல்லை. அப்ப சுமந்திரன் அந்த கோணத்துல வந்து ஏதோ எங்கட கட்சியில இருக்கக்கூடியவர்களை வச்சுக்கொண்டு செய்யற மாதிரி வந்து எங்களை வந்து அவர்கள் கையாளலாம் என்று நினைக்கிறேன்டா, அது என்னை பொறுத்தவரை வந்து அது நடக்க போற காரியம் இல்லை. அது நான் நினைக்கிறேன் இந்த 2009 இருந்து வந்து அதை நிரூபிச்சிருக்கு, உங்களுக்கு இப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு சந்தேகம் இருக்கின்றதா? குறிப்பாக 2010ஆம் ஆண்டு அரசியலுக்குள் வந்த இது தனிநபர் வினாவாக இருந்தாலும் கூட, ஆனால் இது பொது வழியிலே மிகவும் நுட்பமாக பார்க்கப்பட வேண்டிய வினா. தன்னுடைய கட்சியிலே நீங்கள் கூறியது போன்று தமிழ் தேசிய நீக்கத்தை செய்து தமிழ் தேசியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்து அளவுக்கு மீறி தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டால் கட்சியில் நீக்கப்படுவது போன்றோ, அதற்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு யாரோ ஒருவருடைய முகவராக அண்மை காலங்களில் சுமந்திரன் செயற்படுவது போன்ற சந்தேகம் உங்களிடம் இருக்கின்றதா? யாரோட முகவர் என்று செயல்படுறதுல வந்து பலர் சம்பந்தமாங்கிற சந்தேகங்கள் இருக்கு. ஆனால் சுமந்திரன் வந்து அடிப்படையில ஒரு தேசியவாதி இல்லை. சுமந்திரன் உண்மையில சொன்னால் வந்து 2009ஆம் ஆண்டு சம்பந்தனுக்கு, நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற இடத்துல வந்து 2009ஆம் ஆண்டு போர் முடிஞ்சதுக்கு பிறகு 2010 பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட இடத்துல வந்து சுமந்திரன் உண்மையிலே ஐக்கிய தேசிய கட்சியுடைய தேசிய பட்டியல இருந்த ஒருவர். இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சம்பந்தனுக்கும் இந்த தூதரகங்களுக்கும் இடையில வந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள்ல வந்து மஹிந்த ராஜபக்ச தோற்கடிக்கிறதுக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து மட்டுப்படுத்தணும், தமிழ் தேசிய அரசியல் தீவிரமாக இருக்கிற வரைக்கும் மஹிந்த ராஜபக்ச அதை பயன்படுத்தி வந்து புலி புலி என்ற இதை காட்டி போட்டு தொடர்ந்தும் வந்து தீவிர சிங்கள பௌத்த தேசியவாத வாக்குகளை வந்து தண்ட பக்கத்துல தொடர்ந்தும் வச்சிருக்க முயற்சிப்பாருன்றதுக்காக வந்து தமிழ் தேசியவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து சுமந்திரன் வந்து ஐக்கிய தேசிய கட்சியிலே பட்டியல்ல வராமல் வந்து இதுக்குள்ள வந்து சேர்க்கப்பட்டார் தேசிய பட்டியல். அந்த விவகாரங்கள் வந்து அந்த பட்டியல் தயாரிக்கிற விவகாரங்கள்ல வந்து எங்களோட எல்லாம் அப்ப நாங்கள் கடுமையா வந்து கொள்கை ரீதியான சண்டை தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை செய்து கொண்டிருந்த காலகட்டம். ஆனா சம்பந்தன் வந்து அந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை வந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் வந்து பட்டியல் போடுற விஷயங்களை வந்து பேச வலிக்கிட்டார். அதனாலதான் இதெல்லாம் வந்து எங்களோட வந்து கதைச்சது. எங்களோட மட்டும் இல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்புல அங்கம் வகிக்கிற அண்டைக்கு இருந்த டெலோ இபிஆர்எஃப் பெறப்போடையும் எங்களோடையும் வந்து பேசப்பட்டது. இது வெளிப்படையா பேசப்பட்ட விஷயங்கள், சரிதானே? அப்ப அந்த இடத்துலதான் எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து 2009க்கு பிறகு வந்து ஒற்றையாட்சிக்குள்ள 13ஆம் திருத்தத்தை ஏற்கிறதுக்கு வந்து அவர்கள் இந்தியாவுக்கு வந்து அந்த வாக்குறுதி கொடுத்த இடத்துல வந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யப்படும். தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யறண்டா வந்து தமிழ் தேசியவாதத்துல வந்து உறுதியா இருக்கக்கூடிய தரப்புகள் எல்லாரையும் வந்து அமர்த்தவும், அவன் அமர்த்துறதுக்குரிய அதை ஹேண்டில் பண்றது கட்சி என்ற கொள்கையை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டில இருந்து படிப்படியாக வந்து நீக்க பண்றதுக்குரிய அந்த தத்துவத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்குரிய ஆக்களை சேர்க்கணும் என்ற அடிப்படையில் சுமந்திரன் தான் அதன் பிரதானமான ஆள்ன்றதை வந்து அது அன்றைக்கு வெளிப்படையா பேசப்பட்ட விஷயங்கள், இது ரகசியமா சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லை. அப்படிங்க சொல்றேன். அப்ப சுமந்திரன் உண்மையிலே ஒரு தமிழ் தேசியவாதி இல்லை, அவர் அடிப்படையில வந்து ஒரு லிபரல், அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அல்ல, சரியான? அவர் தமிழ் தேசிய கட்சிக்குள்ள திட்டமிட்டு கொண்டு வந்ததே தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வது. அதை அவர் மிக தெளிவாக மிக கட்டித்தனமாக ஈவிரக்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அந்த சித்தாந்தம் வந்து தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவமே வச்சிருந்தபடியால், விசேஷமாக சம்பந்தன் அவர்களே அந்த நிலப்பாட்டுக்குள்ள வந்து 2009க்கு பிறகு வந்து போனபடியால் படிப்படியாக தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடையாளத்தை வந்து அழிச்சு படிப்படியாக வந்து அந்த நீக்கத்தை செய்யறதுக்குரிய வேலைகள் வந்து தீவிரமாக வந்து கடந்த 16 வருஷத்துல வந்து நடைபெற்று கொண்டு வந்தது. அதுண்ட ஒரு ஒரு நம்ப முடியாத மோசமான ஒரு வடிவமாகத்தான் இன்றைக்கு தமிழரசு கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சுமந்திரன் வந்து ஒரு தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யறதுல வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் அதுல மிகவும் இறுக்கமாக இருக்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த தரப்பு தான் இன்றைக்கு தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் அதை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வோம். அப்ப யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு சுமந்திரனுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து தவிர்க்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தினால் மட்டும்தான் ஒன்றில் அவர் திருந்துவார், இல்லாட்டி அந்த கட்சி வந்து திருந்து.
நீங்கள் ரெண்டில் ஒன்று நடக்கும். எதிர்பார்க்கின்றீர்களா? அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவில் கட்சி உறுப்பினர்கள் இல்லை, பதவிக்காக அழுத்தத்தை கொடுத்தால் வெளியே சென்று விடுவோம் என்ற அச்சம் இல்ல அப்படி மக்களும். சொல்லல. இப்ப கோட்டாபய ராஜபக்ச வந்து 2020 வந்து 3/2 பெரும்பான்மையோட வந்தது. சரித்திரத்துல இல்லாத அளவுக்கு வந்து அவருடைய வெற்றி, ஜனாதிபதி தேர்தலில் வந்து அவருடைய வெற்றி இடைவெளி என்றது வந்து சரித்திரத்துல இல்லாத அளவுக்கு வந்து இடைவெளியோட வந்து வெற்றி பெற்றவர். 2 வருஷத்துல வந்து எப்படி போனவர்? எப்படி போன? ம், கட்சி பலமா இருந்தது. அவர் கட்சிக்குள்ள மிக பலமான ஒரு இடத்துல இருந்து அசைக்க முடியாத பலத்துல இருந்தது. அதை எப்படி போன? நிச்சயமா. கட்சிக்குள்ளாலே போயிட்டு மக்களால் அப்ப துரத்தப்படும். கன விஷயம் எங்களை பொறுத்தவரை வந்து மக்கள் இந்த 2009க்கு பிறகு மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட இல்லை. மக்களிடம் வந்து அரசியலை எவரும், தமிழ் தேசியம் பேசுற எவரும் வந்து கொண்டு சேர்க்கல. மாறாக மக்களை வந்து ஒரு தவறாக வழி நடத்தினார். தமிழ் தேசியவாதத்துடைய முக்கியமான அடையாளங்களாக இருக்கக்கூடிய சிங்கக்கொடி எதிர்ப்பு, சுதந்திர தின பகிஷ்கரிப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் மாறி செய்தார். அப்ப மக்களுக்கு வந்து அவர் என்ன செய்தது என்ற 2009க்கு பிறகு இவ்வளவு காலமும் நீங்கள் தமிழ் தேசியவாதத்திலே அடையாளங்களாக இல்லாட்டி மிக முக்கியமான என்ன சொல்ற ஒரு சிம்போலிசமாக வச்சிருந்த விஷயங்களை நீங்கள் உங்களோட மனதிலிருந்து அகற்றலாம். இனி நாங்கள் எதையும் செய்யலாம். சொல்றோம், நாங்கள் சுதந்திர தினத்துக்கு போகலாம், சிங்க கொடியை கட்டிப்பிடிக்கலாம், சிங்கள கட்சியோட சேரலாம். மே தினத்துக்கு வந்து சிங்கள கட்சியில யாழ்ப்பாணத்தை கூட்டிக் கொண்டு வந்து ஒரே மேடையில வந்து கொண்டாடலாம். அது தேசிய மக்கள் என்ன யுஎம்பியோடையும் செய்தது, ஜேவிபியோடையும் செய்தது. ஜேவிபிய தமிழினத்தை அழிக்கிறதுல வந்து மிக தீவிரமாக வந்து 2009 வந்து ராஜபக்சோட சேர்ந்து செயல்பட்ட தரப்புகள். அப்ப இதெல்லாமே நடந்ததுக்கான காரணம் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கிற இடத்துல அந்த உணர்வை நீங்கள் கைவிடலாம், தவறு இல்லை, அதை கைவிடலாம். அண்ட் தெளிவான சிக்னலை மக்களிடம் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த தலைவர்கள் அந்த விஷயத்தை செய்து. அதே என்னென்றால் வந்து ஒரு அதீத நம்பிக்கை இருந்தது. 2009க்கு பிறகு வந்து அந்த மக்கள் நொந்து போயிருந்தது, எல்லாத்தையும் இழந்து போயிருந்தது, எல்லாம் சிதறி போயிருந்தது. ஆகவே அவர்களுக்கு நம்பிக்கை வந்து இனிமேல் வந்து மக்கள் தாங்கள் செய்கிற எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கொள்ளுவினம். தமிழ் தேசிய சிந்தனையிலே வந்து இனி அவர்கள் நம்பிக்கை வச்சிருக்க போறதில்லை என்ற ஒரு அதீத நம்பிக்கையிலே இருந்தபடியால் வந்து அவர்கள் வெளிப்படையாக வந்து ஒரு ராங்கித்தனமாக வந்து தங்களுடைய இந்த படு மோசமான தமிழ் தேச விரோத செயல்பாடுகளை வந்து வெளிக்காட்டுறாங்க. அவ்வளவு சொல்றேன். ஆனா பேந்துதான் தெரிய வருது வந்து தமிழ் தேசியவாதம் வந்து மக்களிடமிருந்து ஒரு நாளும் பிரிக்க முடியாது. இன்றைக்கப்பா இப்படி யோசிங்களேன், இந்த தேசியவாதத்தை இல்லாமல் செய்யறதுக்கு தமிழின விடுதலை புலிகளை அழிக்கிறது மட்டுமில்ல, அவர்களை சேர்த்து வந்து மக்களையும் சேர்த்து வந்து அழிக்கணும் ஒரு இன அழிப்பையே செய்ததுக்கு பிறகு கடந்த திலீபனுடைய நினைவு தினத்துக்கு வந்து அழிச்ச ஜேவிபி உடைய யாழ்ப்பாண பிரதிநிதி வந்து அங்க போய் அஞ்சலி செலுத்தினால் மட்டும்தான் தனக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஜேவிபிக்கு இங்க செல்வாக்க வளர்க்கலாம் என்ற அளவுக்கு வந்து நிலைமை வந்திருக்கு. ஏண்டா அந்த தமிழ் தேசியவாதத்தை அடிக்கிறதுக்கு இவர்கள் செய்த முழு முயற்சியும் படுதோல்வியே. விளங்க சொல்றோம். இன்றைக்கு வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய தலைமைத்துவம் வந்து நடந்து கொள்ற மாதிரி தான் வடகிழக்குக்கு வருகின்ற பொழுது வந்து ஜேவிபியுடைய தலைவர்கள் வந்து நடந்து கொள்ற. அப்ப அடிப்படையில வந்து அவர்களுடைய அந்த நோக்கம் 2009 வந்து அவர்களுடைய நோக்கம் அடிப்படையில வந்து தோத்து போயிருக்கு. இன்றைக்கு தமிழ் தேசியவாதத்தை வந்து நிராகரித்து வடகிழக்குல வந்து ஜேவிபி செயல்பட முடியாது, தேசிய மக்கள் சக்தி செயல்பட முடியாது, தமிழரசு கட்சி செயல்பட முடியாது. சுமந்திரன் தமிழ் தேசியவாதத்துடைய என்ன சொல்ற கடும் விமர்சனையாளர். இன்றைக்கு தமிழ் தேசியவாதத்தை பேசாமல் வந்து எதுவுமே செய்ய முடியாது. நக்கல் அடிச்சது,
சுதந்திர தினத்தை வந்து கருப்பு தினமாக வந்து கரிதினமாக வந்து தமிழ் மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் போராட வந்து நக்கல் அடிச்ச. அது மக்கள் இல்ல, அது சும்மா ஒரு சில உதிரி காட்சிகள் வந்து செய்ததால தான் அதை செய்தேன் சொல்லி நக்கல் அடிச்ச. இன்றைக்கு அவர் வந்து கரிதினம் கொண்டு எல்லாருக்கும் விட மேலாக வந்து கத்துற போராட்டங்கள் செய்யற எல்லாத்தையும் வந்து பட மோசமாக வந்து விமர்சிச்சார். இன்றைக்கு அவரே வந்து போராட்டம் செய்யற அளவுக்கு வந்து நிலைமை வருது. அப்ப இந்த முழு ப்ரொஜெக்ட் இவே செய்ய வலிக்கிட்ட முழு ப்ரொஜெக்டும் வந்து தோல்வி. இப்ப இருக்கிற அவைக்கு இருக்க ஒரே ஒரு துரும்பு இந்த ஜேவிபின்ற 3-2 பெரும்பான்மையை வச்சுக்கொண்டு ஜேவிபியை கொண்டு வந்து அந்த ஐக்கிய ராஜ்யவை தள்ளி ஜேவிபின்ற 8 பாராளுமன்ற உறுப்பினர்களோட தமிழரசு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய இன்னும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜேவிபியுடைய பக்கம் ஆதரிச்சால் வந்து அறுதி பெரும்பான்மை 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேராவது வந்து ஆதரிச்சால் வந்து பெரும்பான்மையான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றையாட்சியை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றதை நிரூபிக்கலாம். அப்ப இதுதான் அவர்களுடைய கடைசி சந்தர்ப்பம். இனி ஜேவிபியும் வெல்ல போறது இல்ல வடகிழக்குல. தமிழரசு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை இனிமேலும் வந்து வாழ்க்கையில கிடைக்க போறது இல்லை. அவர்கள் முழுதாக இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தை இல்லாமல் பண்ணி எல்லாத்தையும் மாத்தினாலே ஒழிய அந்த நிலைமை இனி வரப்போறது இல்லை. அவ இதுதான் கடைசி சந்தர்ப்பம். ஜேவிபின்ற பெரும்பான்மையை வச்சுக்கொண்டு இந்த ஒற்றையாட்சியை வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றதை நிலைநாட்டுவதை மட்டும்தான் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த கடைசி. அதனாலதான் ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்கிறத எப்படி என்றாலும் என்னத்தை செய்தாலும் வந்து தடுக்கணும் என்று இவர்கள் வந்து தீவிரமாக செயல்படினோம். இதே தமிழரசு கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த உறுப்பினர்கள், கடும் தேசியவாதிகள், உண்மையிலே தேச பெற்றாளர்கள் வந்து இதை உணரவும் மிகவும் பொறுப்பான நேரத்தில் பல முக்கியமான பதில்கள், நீண்ட வாத பிரதிவாதங்கள் மத்தியிலும் உங்களுடைய கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களுக்கு வழங்கியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், அனைவருக்கும் வணக்கம். திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.